நான் இப்போ ஒரு படத்தை பற்றி சொல்ல போகிறேன். அந்த படத்தை நைட் டைம் தனியாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. என்னடா பெரிய காஞ்சூரிங் யூனிவர்ஸு. சிசின் படத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஈரக்கொலை நடுங்குதுரா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவானுல்ல. இந்த படத்தை தனியாக ராத்திரி நேரம் உட்காந்து பார்த்தீங்கன்னா சும்மா அள்ளு விட்டுரும். காஞ்சூரிங் சீரியஸ் எப்படி கிறிஸ்டியானிட்டியை மையப்படுத்தி எடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி இந்த சிசின் சீரியஸ் இஸ்லாமை மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. இந்த சீரியஸில் இருக்கிற முக்கியமான 2 கான்செப்ட் என்னன்னா, பேய் வந்து ஒன்று ஜின்னா இருக்கும், 2வது பிளாக் மேஜிக். இது 2ம் தான் இந்த படத்தோட மையப்புள்ளியே. யாரா இவன் சும்மா உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த படத்தை ராத்திரி நேரம் அதுவும் தனியாக உட்காந்து வாட்ச் பண்ணி பாருங்க. சும்மா அடி வயிற்ற தூக்கி வாரி போடுற அளவுக்கு இந்த படத்துல பயத்தை காமிச்சிருப்பாங்க. இந்த படமே பயங்கரமா இருக்கும். இதை விட ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த பார்க்குறப்போ இந்த ஒரு விஷயத்த ரியலாவே ஒரு குடும்பம் ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த படம் டர்க்கிஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷில் கூட இல்லை. சப்டைட்டில்ஸ் வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேய் படம் பார்க்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? உண்மையான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னா இந்த சிசின் சீரீஸை லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் வாட்ச் பண்ணிடுங்க. இந்த சிசின் சீரீஸ் மொத்தம் 8 பார்ட்ஸாக யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான கதைக்களம் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுருங்க. மேலும் இது மாதிரி மூவி ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.